அப்ரஹாம் வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான IPL திருவிழா தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. எந்தெந்த நாடுகள் எந்தெந்த தேதியில் எங்கு பலப்பரீட்சை நடத்துகின்றன என்பது தொடர்பான முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை மொத்தம் 35 ஆட்டங்கள் நடைபெறும். அதற்கான பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. அதில் மொத்தமாக ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 24ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கான ஆட்டங்கள் குறித்து அதில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக இந்த இரண்டு அட்டவணையும் சேர்த்து மொத்தமாக 70 ஆட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. 70 ஆட்டங்கள் கொண்டதாக 2026 IPL திருவிழா தொடங்க இருக்கிறது. சனிக்கிழமை தொடங்குகிறது. இதனுடைய லீக் ஆட்டங்கள் பொறுத்தவரை மொத்தம் 70 ஆட்டங்கள். மே 24 வரை இந்த ஆட்டங்கள் நடைபெறும். அதை எந்தெந்த தேதியில் எந்தெந்த அணிகள் எங்கு மோதுகின்றன என்பது தொடர்பான விவரங்களையும் அந்த அட்டவணையில் வெளியாக இருக்கிறது. அது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அணியாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக வெளியிடப்பட்ட அந்த அட்டவணையில் மார்ச் 30ஆம் தேதி என்று ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதுகின்றது. கவுகாத்தியில் அந்த ஆட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணிகளும் மோதுகின்றன. அதில் சென்னை அணி விளையாடக்கூடிய இடங்களும் தேதியும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கூடிய இரண்டாவது கட்ட அந்த அட்டவணை பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதக்கூடிய ஆட்டத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் 37வது ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதுகின்றது. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. அது அகமதாபாத்தில் நடக்கிறது. இப்படியாக ஏற்கனவே வெளியான முதல் கட்ட அட்டவணையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் மோதக்கூடிய இடங்கள். அதைத் தொடர்ந்து முதல் ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய முதல் ஆட்டம் நடைபெற இருக்கின்ற நிலையில், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுடைய முதல் ஆட்டம் மூன்றாவது ஆட்டமாக மார்ச் 30ஆம் தேதி நடக்கின்றது. இரண்டாவது கட்ட அட்டவணை வெளியாக இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய ஆட்டம் 37வது ஆட்டம். அது குஜராத்தும் CSK மோதுகின்றது. அகமதாபாத்தில் நடக்கிறது. இப்படியாக IPL போட்டி 2026 அவருக்கான முழுவதுமான அந்த பட்டியல், அதாவது லீக் ஆட்டங்கள் கொண்ட முழு பட்டியல் ஏற்கனவே முதற்கட்டமாக வெளியாக இருக்கும் சூழ்நிலை இரண்டாவது கட்டமாக தற்போது வெளியாகி மொத்தம் 70 ஆட்டங்கள் கொண்டதாக இருக்கின்றது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.